அன்றைக்கு ஒரு விஷஜுரம் என்று சுரத்தில் மரணமடைந்தவர்கள் ஏராளம். பிரசவ காலத்தில் 10 குழந்தை பெற்றெடுத்த தாய் ஒரு 3 குழந்தையை விட்டுருக்காங்க. அந்த பிரசவ கால மரணங்கள் மிக அதிகம். 1 வயதுக்குள் குழந்தைகள் இறப்புங்கிறது மிக மிக அதிகமாக இருந்துச்சு. ஒரு சின்ன வயிற்றுப்போக்கில், ஒரு சின்ன தொற்று நோயில் குழந்தையை இழந்தவர்கள் என்னுடைய தாத்தா வீட்டில் கேட்டால் நிச்சயமாக 10 பேரில் 10 பேர் பிறந்தாங்க, 3 போயிருச்சு, 8 இருந்தோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் பல வீட்லேயும் பேசிருச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பெரிய அளவில் எம்எம்ஆர் ஐஎம்ஆர் குறைஞ்சிருச்சு. நிறைய தொற்று நோய்கள்லேருந்து நம்ம குறைஞ்சிருக்கிறோம். பொது சுகாதார வசதி மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு இருக்கிறது. அந்த பொது சுகாதார வசதி மேம்பட்டதுக்கெல்லாம் நவீன அறிவியல் மிக முக்கியமான பங்களிப்பு. நவீன அறிவியல் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அத்தனை பேர் இப்படிலாம் உட்காந்துருக்க முடியாது. நேற்றைய கோவிட் வரைக்கும் எடுத்தாலும் தொற்றுக்கு எதிரான நம்ம போராட்டத்தில் நம்ம வெற்றி பெற்று தான் வரோம். ஆனால் தொற்றாத நோய்க்கு எதிரான போராட்டத்தில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம். தொற்று நோய்ங்கிறது கம்யூனிகபிள் டிசீஸ். ஆனால் தொற்றாத நோய்ங்கிறது சர்க்கரை, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய், இவையெல்லாம் ஒரு கிருமியினால் வர்றதில்லை. வாழ்வியல்னாலும் உணவினாலும் சுற்றுச்சூழலினாலும் தான், அதில் நடக்கக்கூடிய மாசுக்கள்னால தான் இந்த நோய்கள் எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக அதில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை முடிந்தவரை நம்ம தவிர்த்து தான் ஆக வேண்டும். காலை வேளை அப்படி இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக கோவிடுக்கு அப்புறம் மிக மிக முக்கியமாக உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தை ஒன் ஹெல்த். உன் உடம்பு நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, உன்னுடைய உள்ளுறுப்புகள் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நலமாக இருக்கணும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள், வாகை மரமோ இல்லை வெட்பாலை மரமோ ஆடாதொடையோ மகிழ மரமோ அவை நலமாக இருக்கணும். அவற்றினுடைய பூக்கள் நலமாக இருக்கணும். அவற்றுக்கு கீழே வேர் பிடித்திருக்கக்கூடிய பூஞ்சைகளும் பாக்டீரியாக்களும் நலமாக இருக்கணும். இங்கிருந்து பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் நலமாக இருக்கணும். மேலே பறக்கக்கூடிய பறவைகள் நலமாக இருக்கணும். இவை எல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருப்போம். அப்படிங்கிறதான் ஒன் ஹெல்த். அதை ரொம்ப நாள் யோசிக்காமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒன் ஹெல்த்தினுடைய ஒரு பங்கு தான் இந்த மரங்களை வளர்ப்பதும். மரங்கள் வளர்ப்பது அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நலமாக இருப்பதற்காக எடுக்கக்கூடிய மிக மிக சிறந்த முன்னெடுப்பு. நண்பர்களே, நாம் நம்ம அடுத்த தலைமுறையை நோயற்ற தலைமுறையாக, நோய்களின் பிடிகளிலிருந்து சிக்காமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம அத்தனை பேருடைய கடமை. ஏன்னா 20 வயசு 25 வயசுல அதுதான் ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் அப்படிம்பாங்க. நீங்கள் நிறைய பெரியவங்க இருக்கீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. நாம் கஷ்டப்பட்டு மிக கொடிய காலத்தில் இருந்து அதிலிருந்து மீண்டு நிறைய அனுபவங்களை கோர்த்து நிறைய உழைத்து நாம் அடுத்த கடத்துக்கு நகர்ந்திருப்போம். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு அதனுடைய வறுமையினுடைய கொடுமையோ சிக்கல்களான வாழ்க்கை இல்லாமல் நல்ல படிப்பு படித்து அடுத்த கடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உடல் வலு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். மிகப்பெரிய அளவில் இந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் சொல்லக்கூடிய 25லிருந்து 45 வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மக்களில் நோய் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு. நிறைய பேப்பரில் படிச்சுட்டே இருக்கும். படிக்கிறப்பெல்லாம் தினசரி இடம்பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இளம் வயதில் நடக்கக்கூடிய மரணங்கள். 35 வயசில் ஹார்ட் அட்டாக், 40 வயசில் ஹார்ட் அட்டாக். மாரடைப்பு என்பது இன்றைக்கும் நம்முடைய இந்தியாவினுடைய முதன்மை மரணத்திற்கான முதல் காரணம் மாரடைப்பு தான். ஆனால் மாரடைப்புங்கிறது ரொம்ப நெடுங்காலமாக என்ன பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, வயோதிகம் வரும்போது ஒருவேளை இரத்த கொதிப்பு சரியாக கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சு, சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது, கொழுப்பு அதீத கொழுப்பு இருந்து, கூடவே மன அழுத்தம் நிறைய இருந்து முதுமை காலத்தில் வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளாக இருந்த விஷயம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. சர்க்கரை கட்டுப்பாடு இல்லை, இரத்த கொதிப்பு கட்டுப்பாடு இல்லை, இரத்த கொழுப்பு போய் நம்ம இதயத்தினுடைய தமனிகளில் போய் அடையிற தன்மை கூட தான் இருந்து கொண்டே. அப்ப எப்படி நம்ம இதை கவனிக்கிறது அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் நம்முடைய உணவு தான். நம்ம கையில இருக்கிறது.